வெல்கம் டு சித்ரா வாசல் குழு. வாங்கோ எங்க மெயின் குழுவை பாருங்க. வெல்கம் டு சித்ரா வாசல் குழு. இந்த ஏன் நம்ம பார்க்க போறது குருவாயூரப்பனை பத்தி. வாங்க அவரை பத்தி பார்க்கலாம், அவரை தெரிவிக்கலாம். நம்ம கேட்க போறோம் அவரோட பெருமை, அவரோட சிக்னிபிகன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் கோவில் வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா ஒன்னொன்னுத்தியா தரிசனம் பண்ணிட்டாக்கு பெருமாளை நோக்கி போவோம். ஃபர்ஸ்ட் குருவாயூரப்பன் எப்படிப்பட்ட பெருமாள்ன்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். அவர் நாள்தோறும் லீலை செய்யக்கூடிய பெருமாள், பக்தர்களோட பேசுற பெருமாள், பாலத்திலேருந்து யுவாக்கு போயிட்டே இருக்காரு. ஆனா யுவாவை ரீச் பண்ணல, பால பருவத்திலேருந்து யுவாக்கு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரியே இருப்பாரு. அடுத்தது பக்தர்களோட பேரையே தன் ஊரை வச்சுட்டு ஊர் பேரை வச்சுட்டு இருக்காரு. பக்தர்களோட பேரையே தன் பேராவும் வச்சுட்டு இருக்கிற ஒரே பெருமாள் இவர் தான். பார்த்தசாரதி பெருமாள் தன் பக்தனோட பேர் அர்ஜுனனோட பேரை வச்சுட்டு இருப்பாரு, ஆனா ஊர் பேர் திருவள்ளிக்கேணி தான். ஆனா குருவாயூரப்பனுக்கு மட்டும் தன்னோட பேரையும் தன்னோட ஊரையுமே பக்தர்களோட பேர்ல வச்சுட்டு இருக்கிற ஒரே பெருமாள் இவர் தான். அடுத்தது நாராயணனாலேயே வடிவமைக்கப்பட்ட பெருமாள் இந்த பெருமாள். நாராயணனோட 3 அவதாரங்களிலும் இந்த பெருமாளை பூஜிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட விசேஷமான இந்த பெருமாளை பத்தி இனிமே நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல கோவில் வாசல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கோவில்ல ஒரு கிலோமீட்டர் தாண்டி கோவிலுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் தள்ளி இந்த மஞ்சுளா ஆள்னு ஒரு மரம் இருக்கும். அதுக்கு முன்னாடி கருடன் தான் நம்மள எல்லாரையும் வரவேற்பார். இந்த ஆலமரத்தோட விசேஷம் என்ன அப்படின்னா, மஞ்சுளான்னு ஒரு லேடி கன்னியகாபுரம்ங்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பா. அவளோட கனவுல ஒரு நாள் குருவாயூரப்பன் எனக்கு டெய்லி ஏதாவது கைங்கரியம் பண்ணு, கைங்கரியம்னா சர்வீஸ்னு இருக்கும், அதை பண்ணு அப்படின்னு சொல்ல அவ யோசிக்கிறான், என்ன பெருமாளுக்கு பண்ணலாம், நம்மளோ ஏழை, நம்மளால என்ன பண்ண முடியும், பெருமாளுக்கு மாலை தான் தொடுத்து போட முடியும். டெய்லி குருவாயூரப்பனுக்கு கன்னியாகாபுரத்துல இருந்து குருவாயூர்ல மாலையை தொடுத்து கொண்டு போடுவா. ஒரு நாள் பயங்கர மழை, அவளால என்ன நகர கூட முடியல. அப்ப இந்த ஆலமரத்திட்ட அவ அந்த நிழல்ல ஒதுங்கி நிக்கிறா. ஏன்னா பூலாம் நனைஞ்சு போயிடும், குருவாயூரப்பனுக்கு கொடுக்க முடியாம போயிட போறது, இந்த மரத்துக்கு கீழே நனையாம இருக்கணுங்கிறதுக்கு ஒதுங்கி இருப்பா. அப்ப ரொம்ப நேரம் ஆகியும் மழை நிக்காது. ஒரு ஸ்டேஜ்ல மழை நின்றுடும், அதுக்குள்ள பார்த்தா கோவில் நட சாத்திடுவாங்க. அப்ப நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா போயிடும், என்னடா இது கோவில் நட சாத்திட்டாங்க, இன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு நம்ம கொண்டு வந்த மாலையை சமர்ப்பிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கதே. அப்ப நான் பூந்தானம்னு ஒருத்தர், அவர் குருவாயூரப்பனுடைய பேசுவார். அவர் பெரிய பக்தர் குருவாயூரப்பனோட. அவர் என்னம்மா யோசிச்சுன்னு உட்காந்துருக்கேன்னா, இல்ல என் உயிரையே நான் இந்த கல்லுல மோதி முடிச்சுக்க போறேன், எனக்கு வாழ பிடிக்கல, இன்னைக்கு என்னோட கைங்கரியம் தடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் பண்ணாதம்மா, இந்த ஆலமரமே குருவாயூரப்பனா நினைச்சுண்டு நீ அந்த ஆலமரத்துக்கு அந்த மாலையில சாப்பிடு அப்படின்னு சொல்ற. அப்ப இவ கேக்குறா, அது எப்படி சுவாமி மரத்துக்கு சாப்பினாக்க, அதாவது சாப்பிடுறதுங்கிறத போடுறது, மரத்துக்கு போட்டா குருவாயூரப்பனுக்கு போட்டதா ஆகுமா அப்படின்னா, ஆமாம்மா, குருவாயூரப்பன் தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான்னு கேள்விப்பட்டது இல்லையா, உடல் மிசை உயிர் தோறும் கறந்து எங்கும் பறந்துள்ளன்னு ஆழ்வாரோட பாசுரம் இருக்கு. அந்த பாசுரத்தைப்படி அவன் எல்லா இடத்துலயும் நீக்கமர இருக்கான், இந்த மரத்துலயும் இருப்பான், மலையிலயும் இருப்பான், கல்லுலயும் இருப்பான். அதனால நீ தைரியமா அந்த மரமே குருவாயூரப்பான்னு நினைச்சிட்டு நீ அந்த மாலையை போட்டுட்டு போ, அவன் ஏத்துப்பான்னு சொல்லுவான். அப்ப அவளும் குருவாயூரப்பா இது உனக்குன்னு அந்த மரத்துல அந்த மாலையை போட்டுட்டு போக, மறுநாள் காத்தால 3 மணிக்கு குருவாயூரப்பன் கோயில் திறந்துருவாங்க நிர்மாலய சேவைக்கு. நிர்மாலயம் அப்படின்னா பழச எல்லாத்தையும் களைஞ்சிட்டு புதுசை எடுத்து பெருமாளுக்கு போடுறது. அப்ப அந்த அர்ச்சகர் பழசை எடுத்து களையணும்னு பார்க்கச்சே இந்த ஒரு மாலை மட்டும் அவருக்கு ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும். என்ன இந்த மாலையை நேற்றுக்கு நம்ம போடவே இல்லையே, இது என்ன புது மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பழைய மாலையை கழட்டுறச்சே இந்த மாலையை அவரால் கழட்டவே முடியாது. அப்போ 3:30 மணிக்கு விஸ்வரூப சேவைக்காக பூந்தானம் கோயிலுக்குள்ள வரது இவர் அர்ச்சகர் பூந்தானம் பற்றி சொல்வார்.
என்ன மாலைன்னு தெரியல சுவாமி, கையிலவே மாட்டேங்கிறது அப்படிங்கறது. அப்ப பூந்தானம் சொல்வாரு, இது மஞ்சுளா மாலை. அவ நேற்றுக்கு ராத்திரி குருவாயூரப்பனுக்கு கொடுக்க முடியலன்னு மரத்துல சாத்திட்டு போனா, நீங்க போய் அந்த மரத்துல இருக்கிற மாலையை கட்டினீங்கன்னா இங்க குருவாயூரப்பன் கழுத்துல இருந்து அந்த மாலை தானா விடும் அப்படின்னு சொன்னதும் அர்ச்சகர் போய் அந்த மரத்துல இருக்கிற மாலையை கட்டுவாரு. குருவாயூரப்பன் கழுத்துல இருந்து அந்த மாலை கீழே விடும். இது என்ன சொல்றதுன்னா, சுவாமி எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறத காமிக்கிறதுக்காகவும், நீ கல்லுல என்ன நினைச்சினாலும், மலையில நினைச்சினாலும், மரத்துல நினைச்சினாலும், என்னை வழிபட்டினாலும் நான் அதுல இருப்பேங்கிறத ஒரு ப்ரூஃபுக்கு தான் இந்த ஒரு இன்சிடென்ட். சோ இந்த மரத்துல பேரு மஞ்சுளான்னு பேரு. கோவில தள்ளி இருக்கும், கோவில் தாண்டி இருக்கும். இது கண்டிப்பா இதை சேவிச்சுட்டு கோவிலுக்குள்ள போங்க. இது முதல் பக்தைக்கான ஒரு இது இன்சிடென்ட் நடந்தது சொல்றேன். அடுத்தது அடுத்தது இன்சிடென்ட்டுக்கு போனா, கோவில் உள்ள நுழையும். நுழைஞ்சாட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தா ஆபீஸ் ரூம் இருக்கும். அந்த ஆபீஸ் ரூம்ல 2 தென்னங்காய் கொம்போட கட்டி வச்சிருப்பாங்க. மட்டையோட இருக்கும் அந்த தேங்காய். அதுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கும். இது என்ன ஸ்டோரி அப்படின்னாக்கா, ஒரு வியாபாரி ரொம்ப வருஷமா தென்னை மரம் வளர்த்து அதுல தேங்காயே காய்ச்சிருக்காரு. அப்போ பெருமாளை குருவாயூரப்பனை வேண்டிப்பாரு, இந்த தரம் தென்னங்காய் காய்ச்சதுனாக்க முதல் விளைச்சல் பூராவுமே உனக்கு கொண்டு வந்து உன் கோவில்ல கொடுத்துருங்க குருவாயூரப்பன். அதே மாதிரி அந்த வருஷம் ரொம்ப அமோகமா விளைச்சல் இருக்கும். எல்லா தென்னங்கொள்ளையும் கட் பண்ணி அவர் கோவிலுக்கு எடுத்துட்டு போவாரு மூட்டையா கட்டி. அப்ப வழியில கொள்ளைக்காரன் அதை திருடுறதுக்கு பாப்பான். இப்போ இந்த வியாபாரி சொல்வாரு, இது எல்லாமே குருவாயூரப்பனுக்கு, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கொள்ளைக்காரன் கேட்பான், இதெல்லாம் குருவாயூரப்பனுக்கு போற தேங்காய்னாக்க இந்த கொம்பா முளைச்சிருக்கு, அதெல்லாம் இல்ல எனக்கு கொடு அப்படிமா. அப்ப இந்த வியாபாரி பெருமாள் மேல இருக்கிற அந்த கான்பிடன்ஸ்ல சொல்லுவாரு, ஆமா குருவாயூரப்பன் தேங்காய்னாக்கா அதுக்கு கொம்புதான் முளைச்சிருக்கும் அப்படின்னு கலந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த மூட்டை அத்தனையும் பிரிச்சு பார்த்தா எல்லா தேங்காயுமே கொம்பு முளைச்சிருக்கும். அந்த திருடன் ரொம்ப பயந்து போய் மன்னிச்சுட்டு, நான் தெரியாம உங்ககிட்ட கேட்டுட்டேன், இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த வியாபாரி அந்த தென்னங்காய் எல்லாத்தையும் கொண்டு வந்து குருவாயூரப்பன் கோவில்ல சமர்ப்பிப்பாரு. இப்போ நமக்கு அந்த ப்ரூஃப் நமக்கு இன்னைக்கும் தெரியணும், இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்கிற விஷயம் தெரியணுங்கிறதுக்காக ஆபீஸ் ரூம்ல ஒரு கட்டையில 2 தேங்காய் மட்டும் மாட்டி வச்சிருக்காங்க. கண்டிப்பா குருவாயூர் கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமா அதை பாருங்க. நம்ம கேட்க போறது குரூரம்மா அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப வயசானவங்க. விடோ, அவங்களுக்கு யாருமே கூட துணைக்கு கிடையாது. அதனால குருவாயூரப்பனையே தன்னோட குழந்தையா நினைச்சுட்டு எப்பவுமே காலையில கோவிலுக்கு வந்துட்டு நைட்டு நடசாத்திர வரைக்கும் கோவிலே இருந்துட்டுதான் கிளம்புவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, குருவாயூரப்பனோட அழகுல அப்படியே மயங்கி போய் உட்கார்ந்து இருக்காங்க. நேரம் ஆனதே தெரியல. நடசாத்திர டைம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போலான்னு பாக்கல. வெள்ள பயங்கர மழை, இடி, மின்னல், ஒரே இருட்டு. அவங்களுக்கு வழி போகிறதுக்கே தெரியல. வயசானதுனால கண்ணு அவங்களுக்கு அவ்வளவு சரியா தெரியும். சோ வீட்டுக்கு போகணும்னு பாக்குறாங்க. அப்படியே பாதை மாறி காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காட்டுக்குள்ள போய் அந்த மிருகத்தோட சத்தம், இடி, மின்னல், மழையோட சத்தத்தெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்து போய், குருவாயூரப்பா நான் தப்பா வந்துட்டேனே, ஒரு பாதை மாறி என்ன பண்றதுன்னே இப்ப தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையோட குரல் கேட்டது. ஏ பாட்டி, எங்க போற? அந்த பக்கம் போனீங்கன்னா மிருகம் எல்லாம் உன்னை அடிச்சு சாப்பிடும், அது காடு மாறும்போது, வா உன்னை வீட்டுக்கு போட்டு போறேன், உனக்கு வீட்டுக்கு தானே போனோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கேட்கறது. ஆமாப்பா வீட்டுக்கு தான் போனேன், என்னை கொண்டு போய் விட்டுறியா அப்படின்னு கேட்ட அந்த குழந்தை நேர கொண்டு போய் அவங்க அந்த பாட்டிய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவோம். அப்ப அந்த பாட்டிக்கு வீட்டுக்கு போனாவிட்டு அந்த குழந்தைய பார்த்ததும் மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு ஆசை. பார்த்தாலே எனக்கு என்னமோ மனசெல்லாம் பண்றது. நீ உனக்கு ஏதாவது வேணுங்கிறத கேளு, நான் ரொம்ப ஏழை, என் வீட்டுல என்ன எடுக்குங்கிறத பார்த்து உனக்கு அதுல எது வேணுமோ எடுத்துக்கோன்னு தெரிஞ்சு அந்த குழந்தை சொன்னோம். உன்னோட மழையில நனைஞ்சு வந்ததுல என் துணியெல்லாம் ஈரமாயிடுது, ஏதாவது ஒரு துண்டு துணி இருக்குன்னா கூட நான் இடுப்புல கட்டிட்டு போயிடுறேன்னு. அப்ப அவங்க கிட்ட ஒரு சிகப்பு கலர் துணி மட்டும்தான் இருக்கும். அந்த புடவை ஒரு ஸ்பேர் புடவை இருக்கும். அதுல கொஞ்சம் போதும் கிழிச்சு, குரு இந்தப்பா இது எடுத்து கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைய அதை வாங்கிட்டு அதை கட்டிட்டு போகும். மறுநாள் காத்தால விஸ்வரூப சேவைக்கு 3:30 மணிக்கு இவ கோவிலுக்கு போனான்னா அந்த குருவாயூரப்பனை பார்த்தா அப்படியே அவ கொடுத்த அந்த சிகப்பு துணியில, சிகப்பு கௌபீனத்தோட, அது பேரு அவங்க கௌபீனம்னு சொல்றாங்க, அதோட பெருமாள் நிக்கிறாங்க. இவளுக்கு பார்த்துதான் அப்படியே சிரித்து போயிட்டா. குருவாயூரப்பா நீதான் என்னை காப்பாத்தினியா, உனக்கு எவ்வளவு கருணை என் மேல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப மனசு நெகிழ்ந்து போய் பேசுறான். இந்த மாதிரி தன்னோட பக்த தன்னை காப்பாத்தணும்னு நினைச்சாலும் எந்த இதுவா இருந்தாலும் பெருமாள் அந்த நிலையில அவளை காப்பாத்துவான். அவ கொடுத்த ஒரு சின்ன கிழிஞ்ச துணிய கூட அதை தன்னோட ஆடையா பெருமாள் ஏத்துக்கார். இன்னி வரைக்கும் அந்த கௌபீனத்தோடையும் பெருமாள் கொஞ்ச நேரத்துக்கு காட்சி தராரு. இது ஒரு இன்சிடென்ட். என்ன ஒரு நம்பிக்கை பெருமாள் மேல காமிக்கிறதுக்கான அடுத்த எக்ஸாம்பிள். ஒரு பக்தன் ரொம்ப வியாதியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்ப அவர் பூந்தானம் கிட்ட கேட்பாரு, சுவாமி நீங்க தான் எப்பவுமே குருவாயூரப்பன்ட்ட பேசுவீங்களே, என் வியாதி சரியா போகுமான்ட்டு
குருவாயூரப்பன்ட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், அதுக்கு என்னப்பா நான் கேட்கறேன்னு பூந்தானம் குருவாயூரப்பன்ட்ட போயிட்டு, குருவாயூரப்பா உன் பக்தன் ரொம்ப நாளா வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் வியாதி சரியா போகுமா போகாதா, நீ சரி பண்ணுவியா மாட்டியா, அவன் குணமாயிடுவானா ஆக மாட்டானா, கொஞ்சம் சொல்லு, நீ சொன்னீங்கன்னா அதை கொண்டு போய் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்ப குருவாயூரப்பன் தன்னை சந்தேகப்படுறான் இந்த பக்தன் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு, சரியா போகாதுன்னு போய் சொல்லிடு அவங்க கிட்ட அப்படின்றவர் குருவாயூரப்பன். பூந்தானமும் அதை அப்படியே வந்து அந்த பக்தன் சொல்லுவார். அப்பா உன் வியாதி சரியா போகாதுன்னு குருவாயூரப்பன் சொல்லிட்டான்னு இவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அங்கேயே கோவிலே உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவாரு. அப்ப குரூரம்மா கோவிலுக்குள்ள வருவா. ஏன்பா கோவில்ல உட்கார்ந்து அழற அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல குருவாயூரப்பன் என் வாதி சரியா போகாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு. அது எப்படி அப்படி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரம் குருவாயூரப்பன்ட்ட போய், நீ எப்படி சொல்லலாம் வியாதி சரியா போகாதுன்ட்டு, நீ சரி பண்ணலன்னா வேற யார் சரி பண்ணுவா, உன்னால முடியாதுன்னா வேற யாரால முடியாதனால நீ சரி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்பா. அப்ப குருவாயூரப்பன் கண்டிப்பா சரி பண்றேன், நாளைக்கே அவன் வியாதி குணமாயிடும் போய் சொல்லு அப்படின்பா. அப்ப இந்த குரூரம்மா வந்து அந்த பக்தர்கிட்ட போய் சொல்லுவார், நாளைக்கே உன் வியாதி சரியா போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குருவாயூரப்பன். அப்ப அவர் கேட்பாரு, எப்படி பூந்தானம் வந்து முடியாதுன்னு சொல்லி சொன்னாருங்கிறாரு, நீங்க சரியாயிடும்னு. என்னோட நம்பிக்கை அந்த அளவுக்கு. பூந்தானம் உன்னால முடியுமா முடியாதா, நீ செய்வியா மாட்டியா, குணமாகுமா ஆகாதான்னு குருவாயூரப்பன் மேல சந்தேகப்பட்டு கேட்டாரு. ஆனா நான் வந்து உன்னால முடியாதது என்னன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த நம்பிக்கை தான் பகவான் மேல வைக்கணும், அதனால நிச்சயமா உன் வியாதி நாளைக்கு சரியா போயிடும், குருவாயூரப்பன் குணமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருரம்மா சொன்னதும் மறுநாளே அந்த பக்தனுக்கு அந்த வியாதி சரியா போடும். அதனால இந்த நம்பிக்கை பகவான் மேல ட்ரஸ்ட் ஃபெய்த் முக்கியமா வேணும். அதை நிச்சயமா நம்ம கடைபிடிப்போம். அடுத்தது பூந்தான கதையை பத்தி நம்ம பார்ப்போம். பூந்தானம் வந்து இவர் வந்து பெருமாள் மேல பாடின பாட்டு வந்து கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே அப்படிங்கிற பாட்டு பாடினது இவர்தான். இவருக்கு எந்த அளவுக்கு பெருமாள் மேல பக்தின்னா, குழந்தையா கிருஷ்ணனே பாதிச்சவர் இவர். அப்போ இவர் வந்து தினமும் வந்து குருவாயூர் கோயில்ல வந்து சஹஸ்ரநாமம் சொல்வார். அதுல ஒரு லைன் வரும், பத்மநாபகா அமரப்பிரபுன்னு இருக்கும். ஆனா நம்ம வேகமா சொல்றதே பத்மநாபோ மரப்பிரபுன்னு படிப்போம். அப்ப இவர் பத்மநாபோ மரப்பிரபுன்னு சொல்லவும், நாராயண பட்டதிரின்னு அவரும் பெருமாளோட குருவாயூரப்பனோட ஆர்டன் டிவோட்டி. அவர் இத கேட்டுட்டு, நீ ஏன் இப்படி தப்பு தப்பா சஹஸ்ரநாமத்தை சொல்ற, உன்னை இப்படி எல்லாம் சொல்லணும்னு சொல்லி யாரு வேண்டிண்டா, ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பா சஹஸ்ரநாமத்தை சொல்லி பெருமாளோட பெருமையெல்லாம் குறைக்கிற, அவன் பத்மநாபன் அமரர்களுக்கு பிரபு அப்படிங்கறத போய் பத்மநாபன் மரங்களுக்கு பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற, இனிமே நீ சஹஸ்ரநாமத்தை சொல்றதை நிறுத்திடு அப்படின்னு சொல்லி இவரை கோச்சுட்டு போயிடுறாரு. இப்ப பூந்தானம் வந்து மனசுல ரொம்ப வருத்தப்படுறாரு, பெருமாளோட பெருமையெல்லாம் நம்ம குறைக்கிறோமா, இனிமே நம்ம சொல்லவே கூடாது சஹஸ்ரநாமத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல டிசைட் பண்ணிட்டாரு. அன்னைக்கு ராத்திரியே பட்டதிரியோட கனவுல குருவாயூரப்பன் வந்து, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதாங்கிறது. அம்மாக்கு வந்து அந்த குழந்தை என்ன மழலை பேச்சுல பேசி வளரினாலும் அது எவ்வளவு பிடிக்கும். அந்த மாதிரி பூந்தானம் தப்பு தப்பா ஸ்லோகத்தை சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கு அதை ஸ்டாப் பண்ற, நீ படிச்சவனா இருந்தா என்ன சொல்லிருக்கணும், இது தப்புப்பா இப்படி பேசக்கூடாது இந்த மாதிரி சொல்லணும்னு அவனை கரெக்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவனை சஹஸ்ரநாமமே சொல்லக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம். நாளைக்கே அவனுக்கு சஹஸ்ரநாமத்தை கரெக்டா சொல்லி கொடுத்து அவனை சரியா சொல்ல வைக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பன் வந்து நாராயண பட்டதிரிய திட்டமும், நாராயண பட்டதிரி மறுநாளே பூந்தானத்திட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, நானே உனக்கு சஹஸ்ரநாமத்தை சொல்லித்தரேன், இனிமே நீ சொல்றதை நிறுத்திடாதப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி லீலைகள் செய்யக்கூடிய குருவாயூரப்பன் பத்தி அடுத்த கதைக்கு நம்ம போவோம். அடுத்து நம்ம பார்க்க போற இன்சிடென்ட் வந்து இந்த வெங்கல உருளி துவயஸ்தம்பத்துக்கு பக்கத்துல இருக்கும், அது எப்படி வந்ததுன்றத பார்க்க போறோம். சோ ஆபீஸ் ரூம்க்கு எழுத்தா மாதிரி இந்த பெரிய துவஜஸ்தம்பம் இருக்கும். துவஜம்னா கொடி, ஸ்தம்பம்னா மரம். தமிழ்னா கொடிமரம், சன்ஸ்கிரிட்ல துவஜஸ்தம்பம்னு பேரு. இது வந்து 33 மீட்டர் ஹைட்ல இருக்கும், லெங்க்த்ல இருக்கும். மேல கருட கொடி இருக்கும், பக்கத்திலேயே தீபஸ்தம்பம் இருக்கும், அது 7 மீட்டர் ஹைட்ல இருக்கும். இந்த கொடிமரத்துக்கும் இந்த தீபஸ்தம்பத்துக்கும் பக்கத்துல ஒரு வெங்கல உருளி வச்சிருப்பாங்க, அதுல ஃபுல்லா குண்டுமணியை போட்டு நிரப்பி வச்சிருப்பாங்க. இதுக்கான சிக்னிபிகன்ஸ் தான் இப்ப பார்க்க போறது. ஒரு பாட்டி, வயசான பாட்டி, she will be 90 years plus old. அவங்க வந்து தினமும் குருவாயூரப்பனை சேவிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா அவங்களால வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு கியூல நின்னு எல்லாம் பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, தன் கையில என்ன கிடைக்கிறதோ அதை வந்து இந்த துவஜஸ்தம்பத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு, குருவாயூரப்பா இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதனால ஒரு குண்டுமணி தான் போற வழியில கிடைச்சிருக்கும். அந்த குண்டுமணிய இந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு போயிடுவாங்க, குருவாயூரப்பா இது உனக்கு அப்படின்ட்டு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ராஜா யானைய வந்து குருவாயூரப்பனுக்கு காணிக்கையா கொடுக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்குள்ள வருவார். இந்த யானை இந்த குண்டுமணியை மிதிச்சு நாசமாக்கிடும்.
அப்போ குருவாயூரப்பனுக்கு ரொம்ப கோவம் வந்து, என் பக்த கொடுத்த குண்டுமணியை இந்த யானை வீணாக்கிடுது, எனக்கு இந்த யானை வேண்டாம், நீங்க கொண்டு போயிடுங்கன்னு ராஜா கிட்ட சொல்லுவான். ராஜா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு போயிடுவாரு. சுவாமி, எனக்கும் தெரியாது அங்க குண்டுமணி இருக்குன்னு, இந்த யானைக்கும் தெரியாது, தெரியாம பண்ணிடுது, ஏதான பரிகாரம் சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன், ஆனா யானையை நிராகரிக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் குருவாயூரப்பன் வந்து அதுக்கு பரிகாரமா ஒரு பெரிய வெண்கல உருளி வாங்கி அதுல குண்டுமணியை பூரா நிரப்பிடு, என் பக்தர்கள் வந்து அதை 9 தரம் அழைச்சிட்டுன்னா அதை கலைக்கிறது, அந்த மாதிரி 9 தரம் பண்ணிட்டு என்னை குறிச்சு எதை வேண்டினாலும் அவங்களோட பக்திக்கு நான் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த குண்டுமணி உருளியில இன்னொரு சிக்னிபிகன்ஸ் என்னன்னாக்கா, 4 குழந்தைங்க தினம் வந்து அந்த உருளியில இருக்கிற அந்த குண்டுமணியை அழைச்சு ஏதோ எடுக்கிறத ஆபீஸ் ரூம்ல இருந்து சூப்பரிண்டெண்டன்ட் பாத்துருவாரு. அப்ப அந்த பசங்க கிட்ட கேட்பாரு, தினம் வரீங்க, ஏதோ தேடுறீங்க, அந்த உருளியில என்ன தேடுறீங்க, என்ன எடுத்துன்னு போறீங்க அப்படிங்கறத அந்த குழந்தைங்க பயந்து போய், இல்ல எங்களுக்கு பசி, கையில பணம் இல்லாதனால இந்த உருளியில போடுற காணிக்கையெல்லாம் நாங்க எடுத்துட்டு போய் ஏதான வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த சூப்பரிண்டெண்டன்ட் சொல்லுவாரு, திருடுறது தப்பு, அதுவும் குருவாயூரப்பனுக்கு கொடுத்த காணிக்கையை போய் நீங்க இந்த மாதிரி திருடலாமா, இருந்தாலும் குழந்தைங்க பசியில ஏதோ கஷ்டப்படுறீங்கிறதுனால நான் மன்னிச்சு விட்டுறேன், இனிமே திருடக்கூடாது, இருந்தாலும் பனிஷ்மெண்ட் தராம இருக்க மாட்டேன், 10 தரம் குருவாயூரப்பனை போய் பிரதட்சணமா சுத்துறது, 10 தரம் சுத்திட்டு கோவில சுத்திட்டு நீங்க போங்க, நாளையில இருந்து திருடக்கூடாது அப்படிம்பாரு. அப்ப இந்த குழந்தைங்க 4 வந்து போய் குருவாயூரப்பனை 10 தரம் பிரதட்சணம் பண்றா போச்சு. திடீர்னு பார்த்தா 5வது ஒரு குழந்தை பின்னாடியே போறத பாப்பாரு. அப்ப இந்த சூப்பரிண்டெண்டன்ட் அந்த 5வது குழந்தைய கூப்பிட்டு கேட்பாரு, நீ யாருப்பா, ஏன்பா இந்த மாதிரி பிரதட்சணம் பண்ற, உன்னை இது வரைக்கும் நான் கோவில்ல பார்த்ததே இல்லையே, நீ என்ன தப்பு பண்ண, அவங்க 4 பேரை திருநாங்க, அதுக்காக நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், நீ ஏன்பா சுத்துற அப்படிங்கறத அந்த குழந்தை சொல்லும், நான் தான் குருவாயூரப்பன் அப்படின்னு. அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போனது, குருவாயூரப்பனா அப்படின்னு. ஆமா, நீ ஏன்பா திருடுற, உன் கோயில நீ ஏன்பா வந்து சுத்துற அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப குருவாயூரப்பன் சொல்லுவாரு, அந்த குழந்தைங்க தினம் வந்து இதுல இருந்து பணத்தை எடுத்துன்னு போயிட்டு 5 வாழைப்பழம் வாங்குவோம், அதுல 4 வாழைப்பழத்தை அவங்க சாப்பிட்டுட்டு 5வது பழத்தை எனக்கு குருவாயூரப்பா உனக்குன்னு கொடுத்துட்டு போவாங்க, அப்ப அந்த திருடுனதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல, அதனாலதான் நான் வந்து நானும் அவங்களோட சேர்ந்து அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறேன். இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ல வந்து போட்டிருக்கிறது பீதாம்பரதாரிங்கிறதுனால குருவாயூரப்பனா அதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன், பாக்கி இருக்கிற அந்த 4 வந்து அந்த மிச்சம் இருக்கிற குழந்தைங்க. அடுத்த நம்ம இன்சிடென்ட் பார்க்க போறது வந்து கேசவன் யானையை பத்தி. இந்த கேசவன் யானை 1912ல பிறந்தது. 1922ல ராஜா வந்து இந்த கோவிலுக்கு இந்த யானைய காணிக்கையா கொடுத்துடுறாரு. அந்த யானைக்கு எந்த அளவுக்கு பக்தினாக்க, ஏகாதசி விரதம் இருக்கும், ஒண்ணுமே சாப்பிடாது. அப்போ இந்த கோவில்ல எப்பவுமே எப்படின்னாக்க, வருஷம் யானை ரேஸ் வைப்பாங்க, அதுல எந்த யானை ஃபர்ஸ்ட் வருதோ அந்த யானை தான் அந்த வருஷம் பூரா குருவாயூரப்பனோட உற்சவ மூர்த்திய இந்த பிராகாரத்துல சுத்தி கூட்டின்னு போகணும். அதுக்கு பேரு ஸ்ரீவேலி அப்படின்னு பேரு, அந்த பிராகாரத்துல சுத்தத்துக்கு பேரு ஸ்ரீவேலின்னு பேரு. அப்ப இந்த யானை எல்லா தரமும் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், ஒரே ஒரு தரம் செகண்ட் பிளேஸ் வந்துருது இந்த யானை. அப்ப ஃபர்ஸ்ட் வந்த யானைக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் குருவாயூரப்பனை கூட்டின்னு போறதுக்கு. ஆனா இவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த யானை பெருமாள் மேல அவ்வளவு பக்தி இருக்கு, இது முதல்ல வந்த யானைய குருவாயூரப்பனை தூக்கறதுக்கு விடாதுன்னு தெரியும் அவங்களுக்கு எல்லாம். அதனால என்ன பண்றாங்க, இந்த கேசவன் யானைய கோவில்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி கூட்டின்னு போய் அதை சங்கிலி போட்டு கட்டி வச்சிடுறாங்க. இருந்தாலும் என்னைக்கு அந்த ஸ்ரீவேலி புறப்பாடு நடக்க போறதோ அன்னைக்கு அந்த யானை அந்த சங்கிலி எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்து அந்த முதல் வந்த யானையை தூக்க விடாம பண்ணி குருவாயூரப்பனை தம் முதுகுல அதுவே தூக்கி வச்சிருக்கும். அப்ப பெருமாள் என்ன சொல்வாரு, இனிமே இந்த கேசவன் யானையே என்னை எல்லா வருஷமும் தூக்கட்டும், அது உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த யானை தான் எனக்கு இந்த கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம்னு சர்வீஸ் நாட்டும், அந்த யானை தான் எனக்கு எல்லாமே செய்யணும், அந்த யானைக்கு கஜராஜன்கிற பட்டமும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேசவன் யானைக்கு கஜராஜன்கிற பட்டமும் கொடுக்குறாரு. அப்ப 1977ல என்ன ஆகுதுன்னா, இந்த யானைக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் அது ஆல்மோஸ்ட் சிங்கிங் ஸ்டேஜ்ல இருக்கும், அதுக்கே தெரிஞ்சு போயிடும் இனிமே நம்ம சர்வைவ் ஆமாட்டோன்ட்டு. அப்போ அன்னைக்கு அதுக்கு இந்த யானை வந்து பெருமாளை தூக்கின்னு போகணும், ரொம்ப தள்ளாமையோட 3 தரம் இந்த கோவில பெருமாளை தூக்கின்னு வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு பெருமாளை கீழே இறக்கி வச்சுட்டு ரொம்ப தூரம் கோவில விட்டு தாண்டி போய் பெருமாளை நோக்கி மண்டி போட்டு 2 தந்தத்தையும் பூமியில குத்தி சாஞ்சிடுறது. இந்த யானைக்கு பெருமாள் எவ்வளவு கருணை பண்ணிருக்காங்கன்னா, மரியாதையும் அப்படி பண்ணிருக்காரு. அந்த யானைக்கு லைஃப் டைம் ஸ்டாச்சுவும் குருவாயூரப்பன் கோயில் கிட்டக்க இருக்கு. குருவாயூரப்பன் கோவில் உள்ள அந்த யானைக்கான போட்டோவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த யானையோட டஸ்க், அந்த தந்தத்தை ப்ரிசர்வ் பண்ணி குருவாயூரப்பன் சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி
அந்த 2 டக்கையும் மேல வச்சிருக்காங்க. அத கண்டிப்பா நீங்க குருவாயூரப்பன் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இதுல வந்து துலாபாரம் பத்தி பார்க்க போறோம். இந்த துலாபாரம் வந்து குருவாயூரப்பன் கோவில்ல துலாபாரம், அன்னப்பிரஷ்னம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானது. இதுல 2011ல இந்த இன்சிடென்ட் நடந்தது. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பப்ளிஷ் ஆச்சு. ஒரு பிச்சைக்காரன் வந்து பெருமாள்கிட்ட வேண்டிப்பா, குருவாயூரப்பா எத்தனை நாளா என்ன பிச்சை எடுத்து வச்சுட்டே இருப்பேன், ஒரு லாட்டரி டிக்கெட்ல எனக்கு பணம் விழுந்து நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு, என் எடைக்கு எடை உனக்கு தண்ணீர் துலாபாரம் தரேன் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு அதே மாதிரி அந்த வருஷம் லாட்டரி டிக்கெட்ல வாங்கி அவனுக்கு லாட்டரியும் விழுந்துடுறது, கோடீஸ்வரன் ஆயிட்டான். இப்போ அவன் யோசிச்சு பாக்குறான், நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு தானே தண்ணி எடைக்கு எடை கொடுத்தோம், இப்ப நமக்கு பண வசதி வந்துட்டு நம்ம எதுக்கு தண்ணியை கொடுக்கணும், அதுக்கு பதிலா சர்க்கரையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போய் தன்னோட எடைக்கு எடை சர்க்கரை கொடுக்குறான். அது எவ்வளவு நிரப்பினாலும் அந்த எடை சமமே ஆக மாட்டேங்குது. இப்போ கோவில் உள்ள இருக்கிற போத்திங்கிறது அர்ச்சகர், அங்க கேரளால போத்தின்னு தான் சொல்லுவாங்க. அவரை கூப்பிட்டு, என்ன சுவாமி இது எவ்வளவு சக்கரை வச்சாலும் நிறைக்க மாட்டேங்குது. போத்தி வந்து கேட்பாரு, நீங்க என்ன வேண்டிட்டீங்க? இல்ல நான் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கச்சே தண்ணி கொடுக்குறேன் இடைக்கடன் வேண்டிங்க, இப்ப வசதி வந்ததுனால சக்கரை வச்சேன் அப்படின்னு. அப்ப போத்தி சொல்லுவாரு, என்ன இல்ல குருவாயூரப்பன்ட்டு நீங்க கொடுத்து அதை நிறைக்கணும்னு பாக்குறீங்க, என்ன வேண்டிட்டீங்களோ அதுதானே கொடுக்கணும். நீங்க கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்கானா இல்லையா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயசதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனகா. அப்படின்னா ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு கனியோ தீர்த்தமோ எது நீ பக்தியோட கொடுத்தாலும் அதை நான் பிரியமாக ஏற்றுக்கொள்வேன்னு பெருமாள் சொன்னாவது, அவனை நீங்க எதுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்கணும்னு பாக்குறீங்க? தண்ணி வேண்டினீங்கன்னா தண்ணியை தான் கொடுக்கணும், சக்கரை வேண்டினீங்கன்னா சக்கரை கொடுங்க. இப்ப தண்ணியை வேண்டினு ஏன் மாத்துறீங்க? அதனால சர்க்கரையை எடுத்துட்டு தண்ணியை வைங்க, அது நிறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி சர்க்கரையை எடுத்துட்டு அப்புறம் தண்ணியை வைப்பாரு, உடனே அந்த துலாபாரம் வந்து சரிசமமாகும். பெருமாள் வந்து நம்ம கிட்ட உண்மையான பக்தி, ஆத்மபூர்வமான பக்தியை தான் எதிர்பார்க்கறதை தவிர்த்து வேற எதையும் எதிர்பார்க்கலங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு இன்சிடென்ட் இது. பார்க்க போறது வந்து நாராயண பட்டதிரி பத்தி பார்க்க போறோம். இவர் எங்க இந்த கோவில்ல எந்த இடத்துல இருக்காருனாக்க, இந்த கேசவன் யானையோட தந்தத்தை தாண்டி அந்த வாசலுக்குள்ள அப்படி பெருமாளை சேவிக்கிறதுக்கு, அதாவது தரிசனம் பண்றதுக்கு உள்ள போறது, லெப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த கேட்டை தாண்டினதுமே லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு மண்டபம் ஒண்ணு இருக்கும். அது நாராயண பட்டதிரி மண்டபம் அப்படின்ட்டு பேரு. பக்கத்துல விளக்கேற்றி நாராயண பட்டதிரியோட பெரிய போட்டோ ஒண்ணு வச்சிருப்பாங்க. இவர் என்ன அப்படின்னாக்கா, இவர் சான்ஸ்கிரிட்ல பெரிய ஸ்காலர். இவரோட ஆச்சாரியன் பேரு, ஆச்சாரியன்னா குருவுக்கு பேரு அச்சுத பிஷாரோடின்னு பேரு. அவருக்கு ரொமாட்டிசம்னால அவர் அஃபெக்ட் ஆயிருப்பாரு. ரொமாட்டிசம்ங்கிறது வாத நோய். அதனால எந்த ஜாயின்ஸும் அவரால் மூவ் பண்ண முடியாது, அவரால் உடம்பே நகர்த்த முடியாது, மொபிலிட்டி கிடையாது, அவருக்கு யாரோட ஹெல்ப்பாவது வேணும். அப்ப இவர் என்ன பண்றாரு, குரு தட்சணையா அந்த நோயை யோக பலத்துல இவர் வாங்கின்றாரு. நாராயண பட்டதிரி அச்சுத பிஷாரோடின்னு வாங்கின்றாரு. இதை வாங்கிட்டாவிட்டுதான் அவருக்கு தெரியுது அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு, அவரால் அதை விஸ்டாண்டே பண்ண முடியும். தன்னோட சிஷியனான கோபாலங்கிறவர்கிட்ட சொல்லி தன்னோட ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்து, அங்க ராமானுஜ எழுத்தச்சன்னு இருப்பாரு, அவர் வந்து ஜோசியம் எல்லாம் பாப்பாரு, அவர்கிட்ட பிரஷ்னம் போட்டு பார்த்து என் வியாதி சரியா போகுமான்னு கேட்டுட்டு வந்து சொல்லுன்னு கோபாலன்கிட்ட தன்னோட ஜாதகத்தை கொடுப்பாரு. இந்த ராமானுஜ எழுத்தச்சன் தான் வந்து ராமாயணத்தை மலையாளத்துல எழுதினவர். அவர் வந்து பிரஷ்னம் போட்டுட்டு ஒரு பரிகாரத்தை சொல்லி கோபாலன்ட்ட அனுப்புறாரு. கோபாலன் வந்து தலதறிக்க ஓடி வராது நாராயண பட்டத்திரியை பாக்குறதுக்கு. என்னப்பா என் வியாதி சரியாவே போகாதுன்னு சொல்லிட்டாரா அவரு அப்படின்னு கேட்டது. இல்ல சுவாமி, அவரு உங்களுக்கு சரியா போயிடும், ஆனா சொன்ன பரிகாரத்தை கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு அப்படின்ட்டு. என்ன பரிகாரம்ப்பா சொன்னார் அப்படின்னா, நீங்க குருவாயூரப்பன் சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்து தினமும் அவரை பத்தி அவரோட பெருமைகளை பத்தி பாடணும். ஆனா எப்படி பாடணும்னா நாக்குல மீனை தொட்டு பாடணும்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சுவாமி நீங்க பெருமாளுக்கு முன்னாடி இப்படி பாடுவீங்கன்னு கேட்கணும். பட்டதிரி சொல்வாரு, பெரியவங்க சொன்னதை அப்படியே லிட்டரலா எடுத்துக்க கூடாது. நாக்கால மீனை தொட்டு பாடுறது அப்படின்னா மத்ஸ்ய அவதாரம் கூர்மா அவதாரம்னு ஒவ்வொரு அவதாரமா பாட சொல்லி சொல்லியிருக்காரு, அப்படிதான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லி பட்டதிரி சொல்றாரு. அப்ப பெருமாள்கிட்ட அவர் வேண்டிக்கிறாரு, நான் தினமும் வந்து உன்னை பத்தி பாடுறேன், 1000 ஸ்லோகம் உன்னை பத்தி பண்றேன், என் வியாதியை சரியாக்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பி போயிட்டு மறுநாள் அவரை 8 பேர் தூக்கின்னு வர்றாரு. ஏன்னா அவர் சுத்தமா மொபிலிட்டி கிடையாது, கழுத்தை அப்படி இப்படி கூட திருப்ப முடியாது அவரால். 8 பேர் தூக்கின்னு வந்து நாராயண சரஸ் புஷ்கரிணியில அவரை குளிக்க வச்சு இந்த மண்டபத்துல கொண்டு வந்து உட்காந்து வச்சணும். அவர் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாருன்னா, நான் ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி இந்த சைட்ல இருப்பாரு, அவரோட லெப்ட் சைட்ல தான் குருவாயூரப்பன் இருப்பாரு. அப்போ அவர் குருவாயூரப்பன் சொல்லுவாரு, எவ்வளவு துர்பாகியம் குருவாயூரப்பா எனக்கு, நீ கண்ணு முன்னாடி இருக்க, என்னால தலையை கூட திருப்பி உன்னை தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு. குருவாயூரப்பன் சொல்வாரு, உன்னால திருப்ப முடியல என்ன, நான் திரும்ப முடியும்ல, எல்லா பக்கமும் என் தலை திரும்பும்ல,
உன் கண்ணு முன்னாடி நான் வந்து வலது பக்கம் திரும்பி ஒன்ன நான் பாக்குறேன், நீ பாடு அப்படின்னு சொல்றாரு. நீ 1000 ஸ்லோகம் சொல்லி முடிச்சாட்டும் உன் வியாதியை நான் சரி பண்றேன், நீ பாட ஆரம்பி. அப்ப இவர் சொல்றாரு, ஜடம் மாதிரி உட்கார்ந்து பாடுறேனே, என் கண்ணு முன்னாடி யாருன்னு ஒருத்தர் அக்னாலேஜ் பண்ணாதானே, ஏதாவது ரியாக்ட் பண்ணாதானே எனக்கு திரும்பி அடுத்தடுத்த ஸ்லோகம் ஓடுங்கிறது குருவாயூரப்பன் சொல்லுவாரு. நீ எந்த அவதாரத்தை பாடுறியோ அந்த அவதாரமாவே உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன், நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் சரியா இருந்ததுன்னா ஆமா நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உனக்கு நான் அக்னாலேஜ் பண்றேன், நீ பாடு அப்படிங்கிறாரு. இப்ப பட்டதிரி ஒவ்வொரு அவதாரமா பாடுறாரு. இது இந்த நாராயணியம் இவர் எழுதினது லிட்ரேச்சருக்கு பேரு நாராயணியம்னு பேரு. இது எப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் வந்து வேதவியாசர் 18,000 ஸ்லோகம் பாடியிருக்காரு. அதை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி 1036 ஸ்லோகம் 1036 ஸ்லோகத்துல அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கம்ப்ளீட்டா முடிக்கிறார் பட்டதிரி. அப்ப முதல் அத்தியாயத்துல தசகத்துல இருந்து ஆரம்பிச்சு 100வது தசகம் அவர் பாட வர்றதே அவருக்கே தெரியுது, அவரால் தலையை தூக்கி குருவாயூரப்பனை பார்க்க முடியுதுங்கிறது தெரியுது. அப்ப அந்த 100வது தசகத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலா யாவலீ லோபனீயும் பியூஷாப்லாதிதோகம் ததுதரே திவ்ய கல்சோர வேஷம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது என்னன்னா, என் கண்ணு முன்னாடி காயாம்பூ வர்ணத்தை, காயாம்பூனா இண்டிகோ கலர், அந்த வர்ணத்துல ஒரு குழந்தை பருவத்திலேருந்து யுவா பருவத்துக்கு போகக்கூடிய ஒரு மூர்த்தியை நான் சேவிக்கிறேன். அந்த மூர்த்தி நாரதரால பூஜிக்கப்படுறாங்க. அந்த மூர்த்தியை சுத்தி உபனிஷத்துகளே தேவத ஸ்திரீகளா வந்து அவர் முன்னாடி காட்சி அளிக்கிறது. அவரோட அழகுல அப்படியே மதிமயங்கி போய் நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அந்த ஸ்லோகம். கடைசியா அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறதே, லாஸ்ட் ஸ்லோகம் முடிக்கிறதே அஞ்ஞாத்வாதே மகத்துவம் எதிக நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாக அப்படின்னு ஆரம்பிச்சு முடிக்கும். கடைசியில என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்லோகத்தை யார் யாரெல்லாம் பாடுறாங்களோ, இந்த நாராயணியம் யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ சொல்றாங்களோ அவளுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் அத்தனையும் கிடைக்குங்கிறாங்க. அதாவது நீண்ட ஆயுள் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல, வியாதிப்படுத்தக்கூடாது, அதனால ஆரோக்கியமும் இருக்கணும். ஆரோக்கியம் ஆயுள் மட்டும் எந்த பிரயோஜனம் இல்ல, மனசுல சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சௌக்கியம், இது மூணுமே கிடைக்கணும் குருவாயூரப்பா, இந்த ஸ்லோகம் யார் யாரெல்லாம் பாடுறாளோ அவளுக்கு இதனை கொடுக்கணும்னு அவர் வேண்டுறாரு. அதே மாதிரி குருவாயூரப்பனும் இந்த யார் யாரெல்லாம் பாடுறாளோ அவளுக்கு அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாரு. இந்த இன்னொரு இதுல சிக்னிபிகன்ஸ் என்னன்னா, வேதவியாசரும் வால்மீகியும் ராமாயணம் மகாபாரதம் எழுதுறதே ராமன் அப்படி செஞ்சா கிருஷ்ணன் அப்படி செஞ்சான்னு சொல்லிட்டுதான் இருக்கும். ஆனா பட்டதிரி பாடுறது குருவாயூரப்பா நீ பண்ணியாமே, குருவாயூரப்பா நீ பண்ணியாமேன்னு செகண்ட் பர்சன் அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் தேர்ட் பர்சன் அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். இவர் செகண்ட் பர்சன் அட்ரஸ் பண்றதுனால நாமளும் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நாமளும் குருவாயூரப்பனுடைய பேசி குருவாயூரப்பா நீ இதெல்லாம் செஞ்சியா, நீ இதெல்லாம் செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பேசுற மாதிரி இருக்கும். இது ஒரு விசேஷமானது இந்த நாராயணியம்ல. இந்த காவியத்துக்கு ஏன் நாராயணியம்னு பேருனா, நாராயணனை பத்தி பாடினதுனால நாராயணியம், நாராயண பட்டதிரி நாராயணனை பத்தி பாடினதுனால நாராயணியம். இதுதான் இந்த காவியத்துக்கான விசேஷம். இதுதான் மேல்பத்தூர் நாராயண பட்டதிரியோட கதை. இந்த ஹீரோ எப்படி வந்தார், இவரை பத்தின விசேஷங்கள்லாம் நமக்கு தெரியணும். சோ குருவாயூரப்பன் இந்த பேர் வரதுக்கான காரணம் என்ன, இவர் எப்படி இந்த ஊருக்கு வந்தாரு, இவர் என்னவா இருந்தார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நான் இன்ட்ரோலயே சொல்லியிருந்தேன், இவர் நாராயணனாலேயே வடிவமைக்கப்பட்ட பெருமாள், நாராயணனோட 3 அவதாரத்திலையும் ஆராதிக்கப்பட்ட பெருமாள், ஆராதனம்ல பூஜை பண்ணப்பட்ட பெருமாள். அது எப்படிங்கறத நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த பெருமாள் வந்து வரத்துக்கு முன்னாடி ஸ்ரீவைகுண்டத்துல மகாலட்சுமி எப்பவுமே துளசி மாடத்தை பிரதட்சிணமா வருவாள். அப்ப பிரதட்சிணமா வரது மகாலட்சுமியோட திருவடி பட்ட அந்த கல்லுக்கு பேரு பாதாள அஞ்சன கல்னு பேரு. அது அவ்வளவு பளபளப்பா இருக்கிறத பார்த்துட்டு நாராயணன், இது இந்த அழகா இருக்கே இந்த கல்லை, இதுலயே நம்மளோட சிலைய வடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த கல்லை எடுத்து 1.5 அடி நீளத்துக்கு இந்த விக்கிரகத்தை வடிக்கிறார். அந்த விக்கிரகம் தான் இப்ப நாம சேவிக்கிற இந்த குருவாயூரப்பன். சோ நாராயணனாலே, வைகுண்டத்துல இருக்கிற நாராயணனாலேயே வடிவமைக்கப்பட்ட பெருமாள் இந்த பெருமாள். இவர் பாதாள அஞ்சன கல்லால ஆன திருமேனி இவரோடது. இப்போ இந்த பெருமாள் எப்படி இந்த குருவாயூருக்கு வராங்கிறது அடுத்தது பார்ப்போம். இந்த நாராயணன் மூர்த்தி வந்து பெருமாள் வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் இத பிரம்மா கிட்ட கொடுத்து நீ தினமும் இந்த மூர்த்திய ஆராதனம் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்ப பிரம்மா தினமும் இந்த மூர்த்திக்கு பூஜை பண்ணிட்டு வரதே ஒரு நாள் வந்து பிருஷ்ணி சுதபஸ் அப்படிங்கிற ஒரு தம்பதி தனக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட வேண்டாம். அப்ப பிரம்மா இந்த மூர்த்திய அவங்க கிட்ட கொடுத்து, இந்த மூர்த்திய நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னாக்க அந்த நாராயணனே உங்களுக்கு
என்ன வரம் வேணுமோ அதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றான். சோ இப்ப அடுத்தது இவங்க என்ன பண்றாங்க, அந்த மூர்த்தியை எடுத்துன்னு போயிட்டு தினமும் அந்த மூர்த்திக்கு ஆராதனை பண்ண ஒரு நாள் பெருமாள் அவ கண்ணு முன்னாடி வந்து என்ன வரம் வேணும்னு கேக்குறாங்க. அப்ப இந்த கிருஷ்ண சுதபஸ் அவங்க பெருமாளை பார்த்த அந்த ஆச்சரியத்துல ஒன்ன போல குழந்தை வேணும், ஒன்ன போல குழந்தை வேணும், ஒன்ன போல குழந்தை வேணும் 3 தரம் பிரார்த்தனை பண்றாங்க. இப்ப பெருமாள் என்ன போல இன்னொருத்த இருந்தாதானே வேற நான் இன்னொருத்தனை சொல்றதுக்கு, நானே வந்து உங்களுக்கு 3 தரம் பிறக்கிறேன், ஏன்னா நீங்க 3 தரம் கேட்டதுனால உங்களுக்கு நானே 3 தரம் உங்க குழந்தையா வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் பிறவியில கிருஷ்ணி சுதபஸ்ங்கிறவளுக்கு கிருஷ்ணி கர்ப்பனா பெருமாள் வந்து பிறக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, நானே உங்களோட 3 பிறவிலையும் வந்து பிறக்கிறதுனால இந்த மூர்த்தியும் உங்களோடவே 3 தரமும் தொடர்ந்து வரும், அந்த மூர்த்தியை நம்ம 3 பேருமே சேர்ந்து ஆராதனை பண்ணுவோம்னு சொல்லி சொல்றாரு. சோ முதல் பிறவியில கிருஷ்ணி சுதபஸா இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணி கர்ப்பனா பெருமாள் வந்து பிறக்கிறார். அப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து இதே மூர்த்திய பூஜை பண்றாங்க. அடுத்தது அவங்களுக்கே மறுபிறவியில அதித்தி கஷ்யபரா அவங்க பிறக்கிறாங்க. பெருமாள் வாமன மூர்த்தியா அவங்களுக்கு வந்து பிறக்கிறாரு. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த மூர்த்தியா ஆராதனை பண்றாங்க. அடுத்த பிறவி அவங்களது தேவகி வசுதேவரா பிறக்கிறா. அவர்களுக்கு கிருஷ்ணனே வந்து பெருமாளே வந்து கிருஷ்ணனா வந்து பிறக்கிறா. இந்த மூர்த்தி எப்படியோ அவங்க கைக்கு கிடைச்சு சோ அந்த 3வது இவங்களோட பிறவியிலும் இந்த மூர்த்திய அவங்க ஆராதனை பண்றாங்க. சோ இப்ப கடைசியில இருக்கிறது கிருஷ்ணன் கையில இருக்கிற மூர்த்தி. இப்ப கிருஷ்ணன் வந்து தன்னோட அவதார லீலைகளை முடிச்சு பரமபதம் போகணும்னு பாக்கத்தே அவரோட ஃப்ரெண்டு உத்தவர்னு, குசேலர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உத்தவரும் அவரோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட சொல்றாரு, என்னோட அவதார லீலைகள் முடிஞ்சு நான் பரமபதம் போறேன். உத்தவா, இந்த மூர்த்தி வந்து துவாரகையில நான் பூஜிக்கிற மூர்த்தி இருக்கு, அந்த மூர்த்தியை நீ எப்படியான மீட்டு எடுத்து அத வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல இடத்துல ஸ்தாபனம் பண்ணிடு. அதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது அதை ஒப்படைச்சிட்டு நீ வந்து பத்ரிகாசிரம போய் என்னை குறிச்சு தியானம் பண்ணுங்கிறார். அப்ப உத்தவர் துவாரகைக்கு போறதுக்குள்ள அந்த என்டையர் பிளேஸும் வந்து கடல்ல மூழ்கி போயிடுறது. இந்த மூர்த்தி எங்க இருக்குன்னு உத்தவரால கண்டுபிடிக்க முடியல. அப்ப தண்ணி கடவுளான வருணதேவனை குறித்து பிரார்த்தனை பண்ணதும் வருணதேவன் இந்த கடல்ல இருந்து இந்த மூர்த்தியை மீட்டெடுத்து உத்தவர்கிட்ட தர்றார். இப்ப இந்த மூர்த்தியை யார்கிட்டயான ஒப்படைச்சிட்டு உத்தவர் வந்து பத்ரிகாசிரமம் போகணும். அப்ப தன்னோட ஆச்சாரியனான ப்ரஹஸ்பதி குரு பகவான் அவர்கிட்ட சொல்லி, இந்த மூர்த்தியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த மூர்த்திக்கு எந்த இடம் பிடிக்கிறதோ அந்த ஸ்தாபனம் பண்ணிடுங்க, நான் வந்து பத்ரிகாசிரமத்துக்கு போய் கிருஷ்ணனை குறித்து தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். குரு பகவான் இப்போ எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்கிறதுல போறது. வாயு பகவானை தன்னோட கூட்டிட்டு எங்கெங்கெல்லாம் வாயு பகவான் போறாரோ இவரும் அவர் கூடவே போய் இவருக்கு பிடிச்ச இந்த மூர்த்திக்கு பிடிச்ச இடத்துல ஸ்தாபனம் பண்ணணும்னு பாக்குறாரு. அப்ப தினம் பூஜை பண்ணிண்டாக்க எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்த்துண்டாக்க போறது இந்த இடத்துக்கு வராரு, குருவாயூர் இடத்துக்கு வராரு. இங்க வரச்சே சிவபெருமானும் பார்வதியும் தான் இந்த இடத்துல முதல்ல இருக்கிறது. அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மூர்த்தியை இங்க பிரதிஷ்டை பண்ணுங்க, இது அவருக்கு சரியான இடமா இருக்கும்னு கேட்கச்சு குருவும் வாயுவும் பெருமாளை கேட்கிறா, நீங்க இங்க இருக்கீங்களான்னு பெருமாளை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் இங்கே இருக்கேன், இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இடத்த ஸ்தாபனம் பண்ணிடுங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கலாம், ஒருத்தர் நாராயணபுரம் சொல்றாரு, ஒருத்தர் கிருஷ்ணாபுரம் சொல்றாரு. பெருமாள் சொல்றாரு, என்ன கேளுங்கோ, எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு என்ன கேளுங்கோ அப்படின்னதும் இவ வந்து உங்களுக்கு எந்த இடம் என்ன பேர் சுவாமி பிடிச்சிருக்குங்கிறது, குருவும் வாயுவும் தான் என்னை இவ்வளவு நாள் பூஜிச்சு எல்லாம் பண்ணது, என்னை பத்திரமா பார்த்துட்டது, அதனால இந்த ஊருக்கு என்னோட பக்தர்களோட பேரையே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊருக்கு பேரு குருவாயூர்னு வைக்கிறேன். அப்ப உங்க பேர் என்ன சுவாமி வைக்கலாங்கிறது, பக்தர்களோட பேரையே எனக்கும் வைங்க, நான் அவளுக்கு சுவாமி குருவாயூர் அப்பன் அப்படின்னு என் பேரை வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்படிதான் குருவாயூரப்பன் இந்த ஊருக்கு வந்தது. இந்த ஊருக்கான பேரும் இதுதான், அவருக்கான பேரும் இதுதான். சிவபெருமானும் பார்வதியும் இப்ப இந்த இடத்தை விட்டு நகர்ந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி மம்மியூர்ங்கிற இடத்துல கோவில் கொண்டு இருக்காங்க. அப்ப அங்க பார்வதி வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த மூர்த்தியை விட்டு இவ்வளவு தள்ளி வந்திருக்க கூடாது, எனக்கு வருத்தமா இருக்கு அந்த மூர்த்தியை விட்டு இவ்வளவு தூரம் வந்ததுங்கிறது. குருவாயூரப்பன் அவங்க கண்ணு முன்னாடியும் வந்து நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, நான் இங்கேயும் உங்களுக்காக கோயில் கொண்டு இருக்கேன்னு, அங்கேயும் குருவாயூரப்பனுக்கு ஒரு சன்னதி ஒண்ணு இருக்கு, அங்கேயும் மஞ்சுளா ஆள் இருக்கு. சோ நம்ம குருவாயூர் டூர் போனோம்னாக்கா கண்டிப்பா மம்மியூருக்கும் போயிட்டு அந்த சேவிச்சுட்டு வந்தாதான் நம்மளோட அந்த குருவாயூர் டூர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சோ இப்ப நாம குருவாயூரப்பன் வந்ததையும் பார்த்துட்டோம், மம்மியூர்லயும் குருவாயூரப்பன் இருக்கிறத பார்த்துட்டோம். இப்ப பெருமாள் சேவிச்சாச்சு. அடுத்தது நம்ம பிரசாதம் வாங்கணும். குருவாயூரப்பனை சேவிச்சாட்டு பிரசாதம் வாங்கணும் இல்லையா? சோ குருவாயூரப்பனை பிரதட்சணமா பின்னாடி போனோம்னா அங்க அனந்த பத்மநாப சுவாமி இருக்கார். ஆழ்வார்கள் பின்னாடி வச்சிருக்கேன், ஏன்னாக்க ஆழ்வார்களால பாடப்பட்ட பெருமாள், அவர் 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. ஆனா குருவாயூரப்பன் வந்து ஆழ்வார்களால பாடப்படல,
அவர் அபிமான ஸ்தலம் தான். அதாவது பக்தர்களுக்கு பிடிச்சு இவருக்கு பிடிச்ச இடங்கிறதுதான் அபிமானம்னு. சோ இது அபிமான ஸ்தலம். அது ஆழ்வார்களால பாடப்பட்ட திவ்ய தேசம். நீ எதுக்கு அனந்த பத்மநாப சுவாமி அங்க வச்சிருக்கேன்னா, பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போனாலும், திருவேண்டரம்ல இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில் போனாலும் பின்னாடி குருவாயூரப்பன் இருப்பாரு. அங்கதான் பிரசாதம் விநியோகம் நடக்கும். அதே மாதிரி குருவாயூரப்பன் கோயில்ல பின்னாடி போனா பத்மநாப சுவாமி சன்னதி இருக்கும். அங்கதான் நெய் பாயசம், பால் பாயசம் எல்லா பிரசாதமும் விநியோகம் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, பத்மநாப சுவாமி வேறல்ல, குருவாயூரப்பன் வேறல்ல, 2 பேருமே நாராயணனோட வெவ்வேறு உருவங்கள் தான், வடிவங்கள் தான் அப்படிங்கறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் பத்மநாப சுவாமி இந்த குருவாயூரப்பன் கோவில்ல இருக்காரு. சோ அவரையும் பிரதட்சணமா வந்துட்டு நெய் பாயசம், பால் பாயசம் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு குருவாயூரப்பனை நல்லபடியா சேவிச்சுட்டு நம்ம வருவோம். இதுதான் நம்ம குருவாயூரப்பனை பத்தி தெரிஞ்சிருந்தது. அவர் எப்படி வந்த வரலாறுங்கிறத ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். சில டேக் ஹோம் மெசேஜஸ் மட்டும் சொல்றேன். வைஷ்ணவா கோயிலுக்கு போகணும்னாக்க உங்க துவஜஸ்தம்பத்திட்ட மட்டும்தான் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். வேற எங்கேயும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இது எதுக்குன்னா, இந்த துவஜஸ்தம்பத்துல அனிருத்தன்கிற பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. பிரதிஷ்டை ஸ்தாபனம் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா, நிருத்தம்னா தடைன்னு அர்த்தம், அனிருத்தன்னா தடைகளை போக்குபவர்னு அர்த்தம். கோவில்ல நமக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அதெல்லாம் இந்த அனிருத்தன் சுவாமி போக்குவார். அதனால இங்க மட்டும்தான் விழுந்து நம்ம நமஸ்காரம் பண்ணணும். வேற சன்னதியா போயெல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா, நம்மளோட பின்னாடி போஸ்டரோ இல்ல நம்மளோட காலோ சுத்தி இருக்க பரிவார தேவதைகள் மேல படலாம், அவங்கள நோக்கி போகலாம், நமக்கு அது தெரியாது. அதனால துவஜஸ்தம்பத்திட்ட மட்டும்தான் சேவிக்கணும். 2வது விஷயம், கோவில்ல சுவாமிக்கு தீப ஆராதனை காமிக்கிறது. தீப ஆராதனையில அந்த சுவாமியோட விக்கிரகத்தை, வடிவத்தை நம்ம நல்லா பார்க்கணும். அதை விட்டுட்டு நிறைய பேர் அந்த தீப ஆராதி காமிக்கிறத கண்ணை மூடின்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த அழக ஃபுல்லா நம்ம மனசுல வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தோ இல்ல கோவில்ல ஒரு மூலையில உட்கார்ந்துட்டோ அதை திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்குதான் அந்த வெளிச்சத்தை பெருமாளை காமிக்கிறது. அதனால அந்த நேரத்துல கண்ணை மூடாதீங்க. 3வது விஷயம், இது இங்கிலீஷ் ஹேண்ட்ஸம். இது என்ன சொல்றதுன்னா, என்கிட்ட எதுவும் இல்லை என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு காமிக்கிறது. இது இங்கிலீஷ் ஹேண்ட்ஸம். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட்ஸம். இது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு நீதான் சுவாமி என்னை காப்பாத்தணும், டோட்டல் சரண்டர். இந்த முதிரைக்கு பேரு அஞ்சலி முதிரைன்னு பேரு. ஆனா பகவான், ஜனின்னா ஜலம் போல உருகிடுவான். இந்த மாதிரி முதிரையை காமிச்சு, ஐ எம் ஹெல்ப்லெஸ், யூ ஆர் மை ரெஸ்கியூவர், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் நம்ம வேண்டிட்டோம்னா நிச்சயமா பகவான் அதை ஏத்துப்பான், அதை நடத்தி வைப்பான். அதனால இப்படி வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் சுவாமி முன்னாடி பண்ணாதீங்க. இதுதான் கரெக்ட் பொசிஷன். அதனால அஞ்சலி முதிரையோட சுவாமியை நமஸ்காரம் பண்ணுங்க. 4வது விஷயம், சுவாமியை சேவிச்சுட்டு வந்தாவிட்டு ஸ்ரீ சடாரி, அதாவது சடாரி தலையில வைப்பாங்க இல்லையா, அது வாங்கிட்டாவிட்டு திரும்பி துவஜஸ்தம்பத்திட்ட நமஸ்காரம் பண்ணாதீங்க. சடாரி தலையில வச்சாவிட்டு நம்ம தரையில படக்கூடாது. அப்படி பட்டதுன்னா அது பெருமாளோட திருவடியே கீழே தரையில படுற மாதிரி. அதனால சுவாமிய பாக்குறதுக்கு முன்னாடிதான் கீழே நமஸ்காரம் பண்ணுமே தவிர்த்து போயிட்டு வந்தாவது சடாரி வாங்கிட்டாவது கீழே நமஸ்காரம் பண்ணாது. இது 4வது விஷயம். 5வது இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம ஹிந்துயிசம் நாமளே தெரியாம நிறைய நாமளே கிண்டல் பண்றோம். அது இப்ப ரொம்பவே ஹிந்துஸ்க்கு டார்கெட் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாமலே நம்ம சொல்றோம். அது காமெடியா வேற பண்ணிடுறோம். மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இதெல்லாம் ஏமாத்துறவங்களுக்கு சொல்றத நம்ம அதுக்கு ஏமாத்துறவங்களை பார்த்து நம்ம சொல்றோம். மொட்டை அடிக்கிறதோ, காது குத்துறதோ, பூ சுத்துறதோ இதெல்லாம் பெரியவங்க வழியா பண்ணினோம். இன்னி வரைக்கும் நம்ம பேரன் பேத்திகளுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மொட்டை அடிக்கிறோம், காது குத்துறோம். அதெல்லாம் தப்பான விஷயமா? அப்ப நாம அது மாதிரி சொல்லிட்டே வந்தோம்னாக்கா அடுத்த வர ஜெனரேஷன் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இவங்களே கிண்டல் பண்றாங்க, அப்ப எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அதை ஃபாலோ பண்ணாமலே விட்டுருவாங்க. அதனால அரோகரா சொல்றது, அவ்வளவுதான் போச்சா அரோகரா, இல்லைன்னா கோவிந்தான்னு சொல்றது, காவடி தூக்காது அப்படின்னா அடிமை தொழில் பண்ணாது அப்படின்னு சொல்றது, பட்டை போட்டுட்டான், நாம போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு இந்த பேரு சொல்லி சொல்றது, ரொம்ப கதை பேசினாங்கன்னா பஜனை பண்ணாத அப்படின்னு தடுக்கிறது, வசந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தப்பா அட்ரஸ் பண்றோம். நமக்கே தெரியாம அட்ரஸ் பண்றோம். அது நாமளே அவமானப்படுத்துறோம். சோ தயவு செஞ்சு நம்ம ட்ரெடிஷனை நம்ம காப்பாத்தலைனாலும் அட்லீஸ்ட் அதை கேவலப்படுத்தாமலாவது இருக்கும். நமக்கு வாண்டடா நம்ம பண்றது இல்ல, நம்ம தெரியாமலே அதெல்லாம் பண்ணிடுறோம். அதனால கொஞ்சம் நம்ம பேசச்சே let us be mindful about what we are talking, let us be conscious, let us not demean our tradition and culture.
That is all. Thank you so much for watching this video. Srimate Ramanjaya Namaha.